எல்லாத்துக்கும் வணக்கம். வெல்கம் டு போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டுங்க. எப்பவும் போல ஓவரால் மார்க்கெட் கண்டிஷன்ஸ் டிஸ்கஸ் பண்ணிடலாம். அதுக்கப்புறமா நம்ம இந்த நிப்டி ஃபியூச்சர்ஸோட மூவியும் பேங்க் நிப்டி ஃபியூச்சர்ஸோட மூவ் பத்தியும் பேசுவோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஓவரால் மார்க்கெட் கண்டிஷன்ஸை பொறுத்த வரைக்கும் பொருளாதார ரீதியாக எந்த ஒரு புது நியூஸும் வரல. ஒரு நேத்து வரைக்கும் என்ன சூழ்நிலை இருந்தமோ அதே சூழ்நிலையில தான் உலக அளவில் இன்னைக்கும் அப்படியே தான் இருக்கு. பட் யூஎஸ் மார்க்கெட்ஸ்ல இருந்து குளோபல் மார்க்கெட்ஸ்ல ஓரளவுக்கு பாசிட்டிவ் சென்டிமெண்ட்ல இருக்கு. அதுக்கு முக்கியமான காரணம் வந்து இந்த வெனிசுலாவோடைய இஷ்யூ தான். வெனிசுலா இஷ்யூக்கு ஆக்சுவலா நெகட்டிவா தானே இருக்கணும் அப்படின்னு யோசிச்சீங்கன்னா அப்படி இல்லை. ஆக்சுவலா வந்து வெனிசுலாவோட ஆயில் ரிசர்வ் எல்லாத்தையும் இப்போ யூஎஸ் தன்னோட கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்திருக்கு. இந்த ஆயில்ஸை யூஎஸ் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுங்கிறது தான் ட்ரம்ப்போடைய அறிக்கை. ஸோ யூஎஸ் மார்க்கெட்ல இருக்கக்கூடிய ஆயில் சார்ந்த எல்லா கம்பெனிகளுடைய ஷேர்ஸும் ரேலி ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இது வந்து யூரோப்பியன் மார்க்கெட்ஸ்லையும் நம்ம பிரதிபலிக்குது. இதுதான் யூஎஸ் மார்க்கெட்ஸ் எல்லாமே பாசிட்டிவாக செயல்படுறதுக்கு, அதோட ஃபியூச்சர்ஸ் பாசிட்டிவாக செயல்படுறதுக்கான காரணம். அங்கே கம்ப்ளீட்டாக ஆயில் ரிலேட்டட் கம்பெனிஸை வந்து ரேலியே இந்த வெனிசுலா இந்த அட்டாக் வந்து ட்ரிகர் பண்ணியிருக்கு. இதுதான் விஷயம். ஓகே, ஏன்னா இவ்வளோ ஆயில் ரிசர்வஸையும் யூஎஸ் தான் ஹேண்டில் பண்ணணும்னா யூஎஸ் கவர்மெண்ட் டேரக்டாக ஹேண்டில் பண்ணாது. அங்கே இருக்கக்கூடிய எண்ணெய் நிறுவனங்கள் தான் ஹேண்டில் பண்ணும். ஸோ இது வந்து யூஎஸை பொறுத்த வரைக்கும், யூஎஸோட இன்வெஸ்டர்ஸை பொறுத்த வரைக்கும் அதை அவங்க பாசிட்டிவ் சென்டிமெண்ட்டாக தான் பார்க்குறாங்க. ஓகே, இதை நெகட்டிவாக பார்க்கக்கூடிய நாடு அப்படின்னு பார்த்தோம்னா மிகப்பெரிய அளவில் ரஷ்யா, சைனா இந்த நாடுகள் தான். நம்மளும் ஓரளவுக்கு பதட்டத்தோடு தான் இருக்கிறோம். சரி, இது போக பெரிய அளவுக்கான நியூஸஸ் அப்படிங்கிறதெல்லாம் குளோபலாக இன்னும் கிடையாது. இந்த வெனிசுலா நியூஸுமே ஓரளவுக்கு குளோபல் மார்க்கெட்ஸ் எல்லாம் ஆயில் ஸ்டாக்ஸோட ரேலி அடிப்படையை வச்சு ஒரு பாசிட்டிவாக தான் பார்த்துக்கிட்டு இருக்கு. இப்போதைக்கு பெரிய அளவில் ஆயிலோட விலையும் கம்மியாகும் அப்படிங்கிற எக்ஸ்பெக்டேஷன் குளோபலாக இருந்துகிட்டு இருக்கு. இது போக யூஎஸ் மார்க்கெட்டில் பொலிட்டிக்கலா அல்லது மார்க்கெட் வைஸில் ஸ்பெகுலேஷன் இருக்கக்கூடிய மிகப்பெரிய நியூஸ் என்னன்னா, ஒரு மிஸ்ட்ரி ட்ரேடர் கிட்டத்தட்ட $400 மில்லியன் வந்து அந்த வெனிசுலா அட்டாக்கை பேஸ் பண்ணி மார்க்கெட்டில் பெட் பண்ணி சம்பாதிச்சிருந்தார். அவரை பற்றின டீட்டெயில்ஸ் எதுவும் பெருசாக வெளியே வரல. பட் யூஎஸ் மார்க்கெட்ஸ் ஃபுல்லாமே அந்த மிஸ்ட்ரி ட்ரேடர் பண்ண ப்ராஃபிட்டை பற்றி தான் நிறைய போஸ்ட்டுகள் போய்கிட்டு இருக்கு. இதே மாதிரி ட்ரம்ப் டேரிஃப் அனௌன்ஸ் பண்ணும்பொழுதும் ஒரு மிஸ்ட்ரி ட்ரேடர் கிட்டத்தட்ட பல $1 மில்லியன் ப்ராஃபிட் பண்ணார். அது ஒரு ட்ரம்ப் டேரிஃப் அனௌன்ஸ் பண்ணுறது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அதை ஷார்ட் பண்ணி, இதுவும் அது மாதிரியான ஒரு இஷ்யூ தான். ஓகே, பட் வந்து இதுக்கெல்லாம் முடிவு தருமா அப்படின்னு தெரியல. ஏன்னா இது ட்ரம்ப்போட டேரிஃப் இஷ்யூ அப்போ நடந்த இந்த பழைய ட்ரேடுக்கு இன்னும் முடிவு வரல. பட் இன்னைக்கு யூஎஸ் மார்க்கெட்டோடைய ட்ரேடர்கள் மத்தியில் பெரிய அளவில் பேசப்பட்டு இருக்கக்கூடியது அந்த மிஸ்ட்ரி ட்ரேடருடைய $400 மில்லியன் ப்ராஃபிட் தான். சரி, இது போக ப்ளூம்பர்க் வந்து ஒரு ஆர்டிக்கல் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஓகே, ஆக்சுவலாக அவங்க அந்த ஆர்டிக்கல் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இந்த மாதிரி ரிலையன்ஸ் கம்பெனி வந்து மறுபடியும் வந்து ரஷ்யா கிட்ட இருந்து ஆயில் வாங்க ஆரம்பிச்சிருச்சு. கிட்டத்தட்ட 3 கப்பல்கள் நிறையா ஆயில் வந்திருக்கு ரிலையன்ஸ் கம்பெனிக்கு ரஷ்யா கிட்ட இருந்து அப்படிங்கிற மாதிரியான ஒரு நியூஸை முந்தானேத்து பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த நியூஸை பொறுத்த வரைக்குமே பெரிய அளவில் ஒரு பாசிட்டிவ் சென்டிமெண்ட்டை கிரியேட் பண்ணுச்சு. ஈவன் நம்ம போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்லையும் கூட ரஷ்யாட்டிருந்து மறுபடியும் ரிலையன்ஸ் ஆயில் வாங்க தொடங்கிருச்சோ அப்படிங்கிறத பேசியிருந்தோம். பட் ரிலையன்ஸ் நிறுவனம் இன்னைக்கு அதைய மறுத்திருக்கு. நாங்கள் வந்து ரஷ்யா கிட்ட இருந்து ஆயில் வாங்கலை, நாங்கள் அவங்க கூட அண்ணன் தண்ணி புழங்கலை, நாங்கள் அவங்க கூட காவிட்டதாக தான் இருக்குது அப்படிங்கிற ஏங்கிளில் ரஷ்யா அதாவது ரிலையன்ஸ் ஒரு அறிக்கை கொடுத்துருக்கு. ஸோ 2 விஷயத்த நம்ம பார்க்கணும். ரிலையன்ஸ் வந்து ரஷ்யா கிட்ட ஆயில் வாங்குச்சு வாங்கலை அப்படிங்கிறது 2வது. பட் வந்து அவங்க வாங்கிட்டு வாங்கலைன்னு சொல்கிறாங்களா, அந்த இன்வெஸ்டிகேஷனுக்குள்ள நம்ம போக வேண்டாம். பட் ஆயிலை நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணலை, ரஷ்யா கிட்ட இருந்து அந்த 3 வெசல்ல எங்களுக்கு ஆயில் எதுவும் வரல அப்படின்னு ரிலையன்ஸ் மறுத்திருக்கிறது அப்படிங்கிறது ரிலையன்ஸ் மேலே இன்வெஸ்டர்ஸுக்கு கொஞ்சம் வருத்தத்தை ஏற்படுத்தி இருக்கு. ஏன்னா ஆயில் வந்து ரஷ்யா கிட்ட இருந்து வாங்கலினா அவங்க வெளியிருந்து வாங்கணும், அதை யுஏ கிட்ட இருந்து அப்புறம் கல்ஃப் கண்ட்ரிஸ் இருந்து வாங்கணும், அது அவங்களுக்கு எக்ஸ்பென்ஸு. ஸோ இது வந்து ரிலையன்ஸில் ஒரு செல்லிங் ப்ரெஷரை கிரியேட் பண்ணுச்சு. இன்னைக்கு ரிலையன்ஸ் ஸ்டாக்ஸு பெரிய அளவில் இறங்கி இருந்ததை பார்க்கலாம். இது கூட அடிஷ்னலாக ரிலையன்ஸோட ரீட்டைல் இண்டஸ்ட்ரி, ரிலையன்ஸில் வந்து நிறையா டிவிஷன்ஸ் இருக்கு இல்லையா, ரிலையன்ஸ் ரீட்டைலோடைய பர்ஃபார்மன்ஸும் பெரிய அளவில் இருக்காது, ரீட்டைல் இண்டஸ்ட்ரியோட பர்ஃபார்மன்ஸ் பெரிய அளவில் இருக்காது Q3 அப்படிங்கிற எக்ஸ்பெக்டேஷனும் சேர்ந்து தான் ரிலையன்ஸ் இன்னைக்கு பெரிய அளவில் ஸ்டாக் இறங்குறதுக்கான காரணமாக இருந்தது. மோதான் கிட்டத்தட்ட 5% பக்கமாக இறங்கி இருக்கு. இது கிட்டத்தட்ட 2002க்கு அப்புறமே ஒரு சிங்கிள் டேல ஓரளவுக்கு 3 to 4% ஒரே நாளில் ஃபால் ஆனது இதுதான் நினைக்கிறேன். 2002 அந்த காலகட்டத்துக்கு அப்புறம். இதுக்கு முக்கியமான ரிலையன்ஸோடைய ஃபாலுக்கு முக்கியமான 2 காரணம் வந்து, ஒன்று ரஷ்யா கிட்ட இருந்து நாங்கள் ஆயில் வாங்கலை அப்படின்னு ரிலையன்ஸ் மறுத்ததும், இன்னொன்று வந்து ரீட்டைல் இண்டஸ்ட்ரீஸோடைய அவுட்கம் வந்து Q3 நல்லா இருக்காது அப்படிங்கிற அந்த எக்ஸ்பெக்டேஷனும். அதுவும் ரிலையன்ஸ் ரீட்டைல் வந்து பெரிய அளவில் அடிபடும் அப்படிங்கிறது தான் அந்த கான்செப்ட்.
சரி, இது போக இன்னைக்கு இந்தியன் மார்க்கெட்ஸை பொறுத்த வரைக்கும் அடி வாங்கின இன்னொரு இண்டஸ்ட்ரி அப்படின்னு எடுத்துட்டோம்னா இந்த ஸ்டீல் இண்டஸ்ட்ரி. ஸ்டீல் இண்டஸ்ட்ரியில எல்லா ஸ்டாக்ஸுமே அடி வாங்கல. முக்கியமான சில கம்பெனிகள், அதாவது இந்த ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல்ஸ், செயிலு, இந்த மாதிரியான கம்பெனிகள், டாடா ஸ்டீலுமே ஓரளவுக்கு அடி வாங்குச்சு. ஸ்டீல் இண்டஸ்ட்ரீஸ் இன்னைக்கு குறி வச்சு தாக்கப்பட்டதுக்கான காரணம் வந்து தமிழ்நாடோடைய பில்டிங் அசோசியேஷன் தான், பில்டர்ஸ் அசோசியேஷன். இந்த தமிழ்நாடுடைய பில்டர்ஸ் அசோசியேஷன் வந்து காம்படிஷன் ஆக்ட் அப்படிங்கிற ஆக்டுக்கு கீழே ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தாங்க. ரொம்ப நாள் ஆச்சு, ரொம்ப வருஷமே ஆச்சு அந்த கம்ப்ளைண்ட் கொடுத்து. என்னன்னா அவங்க கொடுத்த கம்ப்ளைண்ட் என்னன்னா, இந்த இண்டஸ்ட்ரி, ஸ்டீல் இண்டஸ்ட்ரீஸ் இருக்கு, இந்த பெரிய பெரிய இந்த டாடா ஸ்டீலு, ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீலு, இந்த செயிலு, இவங்க எல்லாம் இன்னும் பலரெல்லாம் ஒட்டுக்கா சேர்ந்துட்டு இவங்களா டிமாண்டை ஹைக் பண்ணி இவங்களுக்குள்ளேயே பிரைஸை ஃபிக்ஸ் பண்ணி ஸ்டீல் விலையை ஹையாவே வச்சிருக்காங்க, ஸ்டீலோட விலையை ரொம்ப ஹையா மெயின்டைன் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு அலகேஷன் வந்து வச்சிருந்தாங்க. இந்த தமிழ்நாடு பில்டர்ஸ் அசோசியேஷன் வச்சிருந்தாங்க. இதை வந்து காம்படிஷன் ஆக்டுக்கு கீழே விசாரிக்கிறதுக்கு ஒரு கமிஷன் ஃபார்ம் பண்ணப்பட்டுச்சு. ஓகே, காம்படிஷன் கமிஷன் ஆக்ட்னு நினைக்கிறது. ஸோ அந்த கமிஷன் வந்து அவங்களோட அவுட்கம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக அந்த காம்படிஷன் ஆக்டை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, எது குற்றம் அப்படின்னு சொன்னா, இப்போ உதாரணத்துக்கு 4-5 ஸ்டீல் கம்பெனிஸ் இருக்கு இல்லையா, இந்த 4-5 ஸ்டீல் கம்பெனிஸ் என்ன செய்வாங்கன்னா, ஓகே நான் இந்த விலைக்கு தான் விற்கிறேன், நீ இந்த விலைக்கே வி, நீயும் இந்த விலைக்கே வி, எவன் கேட்டாலும் இந்த விலையிலேருந்து கம்மியாக பண்ணாதீங்க, இந்த விலைக்கே நம்ம ஃபிக்ஸ் ஆகிடுவோம், எந்த கம்பெனிக்கு எவன் ஆர்டர் கொடுத்தாலும் இந்த கம்பெனி இந்த விலைக்கே வீங்கன்னு நம்ம 4 ஸ்டீல் கம்பெனி சேர்த்து முடிவு பண்ணிடுறது. முடிவு பண்ணிட்டு இந்த ஏரியாவுக்கு நீ வித்துரு, இந்த ஏரியாவுக்கு நான் வித்துக்கிறேன், ஓகே இந்த ஏரியானா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு இவங்களுக்குள்ளேயே ஏரியாவையும் ப்ரைஸையும் இவங்களே ஃபிக்ஸ் பண்ணி அந்த கன்சியூமருக்கு ஒரு கரெக்டான விலையை கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படுது. கன்சியூமர் கரெக்டான விலைக்கு வாங்க முடியாத ஒரு ஹை ப்ரைஸில் அந்த பொருளை மெயின்டைன் பண்ணுறது. இதைத்தான் இவங்க பண்ணியிருக்காங்க. இந்த கமிஷன் ரிலீஸ் பண்ண ஆதாரங்களில் இந்த முக்கியமான நபர்கள், இந்த டாடா ஸ்டீலில், ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீலில் உடைய சீப் பர்சன்ஸ் இருக்காங்க இல்லையா, சீப், அவங்களுடைய வாட்ஸ்அப் சார்ட்டுகளை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, வாட்ஸ்அப் சார்ட்டுகளை டிஸ்கஸ் பண்ணதாகவும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக பெரிய அளவில் இவங்க இந்த நிறுவனத்தில் இருக்கக்கூடிய ஹை எக்ஸிக்யூட்டிவ்ஸ் மெம்பர்ஸ் எல்லாம், ஓகே அதாவது சேல்ஸை டிசைட் பண்ணக்கூடிய முக்கியமான மெம்பர்கள்லாம் இவங்களுக்குள்ளேயே பேசி இந்த ஏரியாவில் நீ டிஸ்ட்ரிபியூட் பண்ணிக்க, இந்த ஏரியாவில் நான் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிக்கிறேன், யார்கிட்ட வந்தாலும் இதுதான் விலை அப்படின்னு முடிவு பண்ணி நடந்திருக்காங்க. ஸோ இதை வந்து இந்த கமிஷன் வந்து ஆதாரத்தோடு இன்னைக்கு வெளியிட்டிருக்கு. இது முக்கியமாக இந்த ஸ்டீல் இண்டஸ்ட்ரீஸ் அடி வாங்குறதுக்கான காரணம். ஏன் இது ஸ்டீல் இண்டஸ்ட்ரி அடி வாங்குதுன்னா, இது இன்னொரு ஃபைனல் இது வரல, பட் ஃபைனல் தீர்ப்பு வரும்பொழுது இது நிரூபிக்கப்படுற பட்சத்தில் ஓவரால் டேர்ன் ஓவரில் 10% வரைக்கும் இவங்க பெனால்ட்டியை கட்டுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஓவரால் டேர்ன் ஓவரில் 10% அப்படிங்கிறது மிகப்பெரிய தொகை. அதனால தான் இன்னைக்கு இந்த ஸ்டீல் இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் ஓரளவுக்கு அடி வாங்கின காரணம். ஸோ இது போக பெரிய அளவுக்கான மேஜர் நியூஸஸ் அப்படின்னுலாம் எதுவும் இல்லை. ஓகே, ஆர்பிஐ சில என்பிஎஃப்சிக்கு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் இது பண்ணியிருந்தாங்க. இதை தாண்டி பெரிய அளவுக்கான நியூஸஸ் எதுவும் இல்லை. ஒரு நீட்டான ஒரு மார்க்கெட்டு தான். மற்றபடி மார்க்கெட் அதோட வேல்யூக்கள் எப்போ போல மூவ் ஆகிக்கிட்டு இருந்துச்சு. நம்ம அந்த வேல்யூக்களை இப்போ டிஸ்கஸ் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் நிஃப்டி ஃபியூச்சர்ஸோட வேல்யூஸை பற்றி நம்ம பேசுவோம். ஓகே, சாரி அதுக்குள்ளே கால் வந்ததுனால லைட்டாக டைவர்ட் ஆகிட்டேன்னு நினைக்கிறேன். சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நிஃப்டி ஃபியூச்சர்ஸை பொறுத்த வரைக்குமே ரொம்ப காம்ப்ளிகேட்டடான மூவெல்லாம் ஒன்றும் கிடையாது. நிஃப்டி ஃபியூச்சர்ஸ் பொறுத்த வரைக்கும் மார்க்கெட்டு ஆல்மோஸ்ட் பாசிட்டிவ் ஓப்பனிங் ஆஃப் டே 26,332 பிரேக் பண்ணி ஃபர்ஸ்ட் ஹாஃபை பொறுத்த வரைக்கும் 26,332 பாசிட்டிவ் ஓப்பனிங் ஆஃப் டேக்கு மேலே பொசிஷனல் 26,362 டச் பண்ணி அதுக்கு மேலே புஷ் பண்ணுறதுக்கு புல்ஸ் முயற்சி பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃபை பொறுத்த வரைக்குமே பாசிட்டிவ் ஓப்பனிங் ஆஃப் டே, அதாவது பிரைமரி ரெசிஸ்டன்ஸ் சொல்லக்கூடிய அந்த 26,332க்கு மேலே மார்க்கெட்டை புஷ் பண்ணி பொசிஷனல் 26,368 பிரேக் பண்ணுறதுக்கு புல்ஸ் அட்டம் பண்ணாங்க. பட் ஆல்மோஸ்ட் பொசிஷனல் தாண்டின உடனேயே ஓரளவுக்கு பிஎஸ் அதை டாமினேட் பண்ணி அதை மறுபடியும் டிஃபெண்ட் பண்ணி கீழே கொண்டு வந்தாங்க. கீழே வந்த மார்க்கெட் ஆல்மோஸ்ட் ஒரு ½ அன் அவர் மட்டும் அந்த பிரைமரி ரெசிஸ்டன்ஸ் 26,332 சொல்லக்கூடிய அந்த பாசிட்டிவ் ஓப்பனிங் ஆஃப் டேல ஒரு நல்ல ஃபைட் கொடுத்துச்சு. ஒன்ஸ் அதை பிரேக் பண்ண உடனேயே மார்க்கெட் நெகட்டிவ் ஓப்பனிங் ஆஃப் டேவான 26,258 அச்சீவ் பண்ணுச்சு. எக்ஸாக்டாக நெகட்டிவ் ஓப்பனிங் ஆஃப் டேல மார்க்கெட்டை புல்ஸ் டிஃபெண்ட் பண்ணி மறுபடியும் அதுக்கு மேலே நெகட்டிவ் ஓப்பனிங் ஆஃப் டேக்கு மேலே கொண்டு வந்து க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. இவ்வளோதான் ஓவரால் மூவ், நிஃப்டி ஃபியூச்சர்ஸோட ஓவரால் மூவ். பெரிய காம்ப்ளிகேட்டடான மூவ் எல்லாம் ஒன்றும் இல்லை. ஓவராலாக ஆக்சுவலாக மார்க்கெட் பெருசாக இறங்குச்சு, மார்க்கெட் டவுன் ஆயிருக்கு அப்படிங்கிற ஏங்கிளில் நம்ம பார்த்தாலுமே
மார்க்கெட்டை வந்து புல்ஸ் வந்து டிஃபெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் இங்கே. ஏன்னா அவங்க காலையில் பொசிஷன் இடலி அச்சீவ் பண்ணாங்க. 26,368 பொசிஷன் இடல் அச்சீவ் பண்ணாங்க. அதுக்கு முக்கியமான காரணம் உங்களுக்கு பாசிட்டிவ் ஓப்பனிங் ஆஃப் டேக்கு மேலே மார்க்கெட்டை புஷ் பண்ண டைம் கிடைச்சது. பாசிட்டிவ் ஓப்பனிங் ஆஃப் டேக்கு மேலே மார்க்கெட்டை கொண்டு போனது. பொசிஷன் இடலில் பிஎஸ் டிஃபெண்ட் பண்ணி மார்க்கெட்டை கீழே கொண்டு வந்தாலுமே அவங்க நெகட்டிவ் ஓப்பனிங் ஆஃப் டேக்கு கீழே அலோவ் பண்ணல. ஆஸ் சூன் as அந்த கேண்டல் நெகட்டிவ் ஓப்பனிங் ஆஃப் டே 26,258 அந்த பிரைமரி சப்போர்ட்டை தொட்ட உடனே மார்க்கெட்டை டிஃபெண்டும் பண்ணியிருக்காங்க. ஸோ பியர்ஸ் மார்க்கெட்டை டாமினேட் பண்ணாலுமே புல்ஸ் வந்து டிஃபென்ஸ் ரோலை நல்லா தான் ப்ளே பண்ணியிருக்காங்க. நெகட்டிவ் ஓப்பனிங் ஆஃப் டே கீழே பிரேக் பண்ணியிருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அதுவும் ரிலையன்ஸ் மாதிரியான ஒரு ஹெவி வெயிட் விழுந்துட்டு இருக்கு. இந்த நேரத்தில் நெகட்டிவ் ஓப்பனிங் ஆஃப் டேவை டிஃபெண்ட் பண்ணி மார்க்கெட்டை மேலே வச்சிருக்கிறதே புல்ஸ்க்கு ஒரு பெரிய சக்ஸஸ் தான். அண்ட் எனிவே இந்த மாதிரி எவ்வளோ நியூஸஸ் வந்தாலும் சரி, இந்த மாதிரி எவ்வளோ ஹெவி வெயிட்ஸ் மார்க்கெட்டில் அடிபட்டாலும் சரி, அது நேற்று ஹெச்டிஎஃப்சி ஆகட்டும் இல்லை இன்னைக்கு ரிலையன்ஸ் ஆகட்டும், மார்க்கெட் ஆல்வேஸ் மூவ்ஸ் இன் த வேல்யூஸ். அதில் எந்த விதமான மாற்றம் கருத்தும் கிடையாது. மார்க்கெட்ஸ் எப்போவுமே அதோடைய வேல்யூக்குள்ளே தான் மூவ் ஆகிட்டு இருக்கும். ஸோ வேல்யூக்குள்ளே ஹெட்ஜஸ் எடுத்து மூவ் பண்ணுங்கள் தயவு செஞ்சு. ஓகே, டிசிப்ளினாக மூவ் பண்ணுங்கள், அது ரொம்ப முக்கியம். மார்க்கெட்டோடைய க்ளோஸை பொறுத்த வரைக்கும் டெக்னிக்கலாக பெரிய டிஃபரன்ஸ் எல்லாம் எதுவும் இல்லை. மேத்தமேட்டிக்கலாக மார்க்கெட்டோடைய க்ளோஸ் வந்து ஒரு ஃப்ளாட் டு நெகட்டிவ் க்ளோஸ் தான். இந்த க்ளோஸை பொறுத்த வரைக்கும் நேற்றத்தை வேல்யூஸ்க்கும் இன்னத்த வேல்யூஸுக்கும் எந்த ஒரு பெரிய டிஃபரன்ஸும் கிடையாது. நாளத்த மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் 26,332 அப்படிங்கிறது பிரைமரி ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். பிரைமரி ரெசிஸ்டன்ஸ்க்கு மேலே 26,368 பொசிஷனல் ஹர்டில். அதுக்கு மேலே அடுத்த மந்த்லி ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது 26,588. இன்ட்ராடே ரெசிஸ்டன்ஸை பொறுத்த வரைக்கும் 26,458 26,432 இன்ட்ராடே ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். கீழே டவுன் சைடில் பிரைமரி சப்போர்ட் அப்படிங்கிறது 26,258 பிரைமரி சப்போர்ட்டாக இருக்கும். பிரைமரி சப்போர்ட்டுக்கு கீழே அடுத்த மந்த்லி சப்போர்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 26,132 26,062 மந்த்லி சப்போர்ட்ஸ். அதுக்கு கீழே இருக்கக்கூடிய பொசிஷன்களில் 25,822. இன்ட்ராடே சப்போர்ட்ஸை பொறுத்த வரைக்குமே 26,228லையும் 26,162லையும் இன்ட்ராடே சப்போர்ட்ஸ் வந்து மார்க்கெட்டில் இருக்கும். இது நிஃப்டி ஃபியூச்சர்ஸ்னுடைய வேல்யூஸ். அதே மாதிரி ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டையும் ஒரு எட்டு நம்ம பார்த்துடலாம். ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்த வரைக்குமே டிஃபென்ஸ் பொசிஷன்ஸை பிஎஸ் ஓரளவுக்கு நல்லாவே இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதில் எந்த விதமான குழப்பமும் இல்லை. ஆல்மோஸ்ட் எனக்கு தெரிஞ்சு பியர்ஸோடைய ஃபர்ஸ்ட் டே ஆஃப் எக்ஸ்பிரி, ஆக்சுவலாக இன்னைக்கு எக்ஸ்பிரி முடிஞ்சிருச்சு. அடுத்த ஃபர்ஸ்ட் டே ஆஃப் எக்ஸ்பிரியில் அடுத்த எக்ஸ்பிரியில் நார்மலாக ரெண்டு பேருமே ஓரளவுக்கு பொசிஷன்ஸ் பண்ணுவாங்க. பட் பிஎஸோட டிஃபென்ஸ் பொசிஷன் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அவங்களோட பிஎஸோட டிஃபென்ஸ் பொசிஷன் எது வரைக்கும் அவங்களுடைய ஸ்ட்ராங்னஸ் இருக்குது அப்படின்னு சொன்னால் 26,100 வரைக்குமே இருக்குது. கீழே இங்கே பாருங்கள், 26,100 வரைக்குமே டபுள் டிஜிட்டில் பொசிஷன் பண்ணியிருக்கான். அதுக்கு கீழே தான் அவனோட பொசிஷன் சிங்கிள் டிஜிட்டில் போகுது. 26,100 150 அப்படிங்கிறது அந்த 26,132 சொல்லக்கூடிய மந்த்லி சப்போர்ட்டை குறிக்குது. அதே நேரத்தில் அதே புல்ஸோடைய பொசிஷனிங் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா புல்ஸோடைய பொசிஷனிங் எது வரைக்கும் இருக்குது அப்படின்னு எடுத்துட்டோம்னா 26,200 வரைக்கும் தான் இருக்குது. அதுக்கு கீழே ஸ்லைட்டாக உங்களுக்கு கம்மியாக ஆரம்பிக்குது. அண்டு டிஃபென்ஸ் பொசிஷன் ஓகே, டிஃபென்ஸ் பொசிஷன் நல்லா தான் இருக்குது. பட் அட்டாக்கிங் பொசிஷன்ஸ் இல்லை. புல்ஸை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட்டை கீழே இறங்காமல் டிஃபெண்ட் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. பிஎஸை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கீழே புஷ் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. அதுவும் அந்த பொசிஷனல் சப்போர்ட்டான, அதாவது மந்த்லி சப்போர்ட்டான 26,132 வரைக்கும் புஷ் பண்ணுறதுக்கு அவங்க முயற்சி பண்ணுறாங்க பிஎஸை பொறுத்த வரைக்குமே. இதுதான் ஓப்பன் இன்ட்ரெஸ்டோட ஸ்டேட்டஸ். பட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டுமே இன்னத்த மனநிலை தான். நாளைக்கு காலையில் இது மாறும். நாளைக்கு காலையில் ட்ரம்ப்போட மனநிலையும் மாறும். ஸோ நாளைக்கு காலையில் எகெயின் ஒரு தடவை ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை செக் பண்ணிடுங்க, ரொம்ப முக்கியம் இங்கே. அதே மாதிரி பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப காம்ப்ளிகேட்டட் மூவெல்லாம் இல்லை. அதே சிங்குக்குள்ளே அப்படியே பத்திரமா இருக்கிறோம். ஓப்பன் ஆனவுடனே மார்க்கெட்டை கீழே, நியூட்ரல் ஓப்பன் தான், ஓப்பன் ஆனவுடனே மார்க்கெட்டை கீழே புஷ் பண்ணுறதுக்கு பிஎஸ் முயற்சி பண்ணாங்க. 60,158 சொல்லக்கூடிய நெகட்டிவ் ஓப்பனிங் ஆஃப் டேல மார்க்கெட்டை டிஃபெண்ட் பண்ணி மறுபடியும் மேலே கொண்டு போய் அதே சிங்குக்குள்ளே புல்ஸ் பத்திரமா வச்சுருந்தாங்க. செகண்ட் ஹாஃபில் ஒரு கட்டத்தில் இந்த பாசிட்டிவ் ஓப்பனிங் ஆஃப் டே 60,232 பிரேக் பண்ணுறதுக்கு பிஎஸ் அட்டன் பண்ணாங்க. பட் எல்லா கண்ட்லையும் எக்ஸாக்டாக அதே வேல்யூவில் பாசிட்டிவ் ஓப்பனிங் ஆஃப் டே ஏரியாவிலேயே மார்க்கெட்டை டிஃபெண்ட் பண்ணி மறுபடியும் பாசிட்டிவ் ஓப்பனிங் ஆஃப் டேக்கு மேலே தான் புல்ஸ் மார்க்கெட்டை முடிச்சிருக்காங்க. பட் எண்ட் ஆஃப் டே அதே சிங்குக்குள்ளே தான் இருக்கும். எனக்கு இப்போ இருந்தே பயம் தொட்டிக்க ஆரம்பிச்சிருச்சு, மறுபடியும் இதே சிங்குக்குள்ளே ஜனவரியும் கொண்டு போயிடுவாங்களோ அப்படின்னு பார்ப்போம். முதல்ல இந்த சிங்கிலேருந்து வெளியே வந்தால் தான் பேங்க் நிஃப்டியில் ஃபர்தர் மூவ் பாசிபிள். ரொம்ப ஸ்லோவாக ஒவ்வொரு ஸ்விங்காக நடத்திக்கிட்டு இருக்காங்க ஒவ்வொரு மாதமும் பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்குமே. ஸோ பேங்க் நிஃப்டியோடைய அடுத்த மூவ் அப்படிங்கிறது இந்த ஸ்விங்கை எவ்வளோ சீக்கிரம் பிரேக் பண்ணுதோ அவ்வளோ சீக்கிரம் தான் பாசிபிள். ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்த வரைக்குமே பெரிய அளவுக்கெல்லாம் ஒன்றும் நடக்கலை. அதே சொப்பமான ஒரு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் தான் மார்க்கெட்டில் இருந்துகிட்டு இருக்கு. ரெண்டு பேருமே டிஃபென்ஸ் பொசிஷனை தான் ஓரளவுக்கு பில்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா என்னமோ புல்ஸ் வந்து எல்லா இடங்களையும் டிஃபென்ஸ் பொசிஷனை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க, பிஎஸ் கம்மி பண்ண மாதிரி தெரியும்.
ஆனால் இங்கே கம்மி ஹைட் நம்பர்ஸ் வந்து ரொம்ப கம்மி. 0.2 0.1 பெரிய நம்பர்ஸ் கிடையாது. அதுவும் பியர்ஸ் பொசிஷன்ஸ் கவர் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 60,000க்கு கீழே தான் கவர் பண்ணுறாங்க. 60,000க்கு கீழே தான் கவர் பண்ணுறாங்க. டிஃபென்ஸ் பொசிஷன் அப்படியே தான் மெயின்டைன் பண்ணுறாங்க. க்ளோஸை பொறுத்த வரைக்குமே 60,316 அப்படிங்கிற க்ளோஸை பொறுத்த வரைக்குமே இது ஒரு ஃபிளாட் டு பாசிட்டிவ் க்ளோஸ் தான். அதுவுமே டிஃபென்ஸ் வந்து இன்னைக்கு புல் சைடில் நல்லா தான் இருந்தது. நம்ம நெகட்டிவ் ஓப்பனிங் ஆஃப் தி டிஃபெண்ட் பண்ணதாகட்டும், இல்லை பாசிட்டிவ் ஓப்பனிங் ஆஃப் தி மத்தியானம் டிஃபெண்ட் பண்ணதாகட்டும், அதே ஸ்விங்குக்குள்ளே க்ளோஸ் பண்ணதாகட்டும், டிஃபென்ஸ் பொசிஷன் புல்ஸோடது இன்னைக்கு நல்லா தான் இருந்துச்சு. பட் ஸ்டில் அந்த ஸ்விங்குக்குள்ளேயே தான் இருக்கிறோம். அதை மாற்றக்கூடாது. க்ளோஸை பொறுத்த வரைக்குமே 60,332 அப்படிங்கிறது பிரைமரி ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். 60,262ங்கிறது பிரைமரி சப்போர்ட்டாக இருக்கும். இதுக்கு மேலே அடுத்தடுத்த மந்த்லி ரெசிஸ்டன்ஸ்னு பார்த்தீங்கன்னா 60,778, 61,238, 61,762 அடுத்தடுத்த மந்த்லி ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். மந்த்லி சப்போர்ட் பிரைமரி சப்போர்ட் 60,262க்கு கீழே அடுத்த மந்த்லி சப்போர்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா 60,132, 59,858, 59,228 அது 5. ஓகே, நான் 10வது பப்ளிக்லேயே 5, 3 ஒரே மாதிரி தான் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணுவேன். அது அப்போ இருந்து பழகிருச்சு. ஓகே, ஸோ 59,858 அண்ட் 59,228. ஓகே, ஓரளவுக்கு வேல்யூஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மற்றபடி ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹெட்ஜஸ் எடுத்து ட்ரேட் பண்ணுங்க. அது ரொம்ப முக்கியம் இன்னைக்கு. ஏன்னா ட்ரம்ப்போடைய மூவ் அப்படிங்கிறது ஈவன் நீங்கள் யூரோப்புக்குள்ள மார்க்கெட்ஸ் எல்லாம் வந்து ஓரளவுக்கு பாசிட்டிவாக இருந்தாலுமே, குளோபல் மார்க்கெட்ஸ் ஆகட்டும், யூஎஸ் மார்க்கெட்ஸ் ஒரு பாசிட்டிவ் சென்டிமெண்ட்ல இருந்தாலுமே, டென்மார்க் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் பதற்றத்தில் தான் இருக்காங்க. இவன் ரொம்ப நாளாக நம்மளை விலை கேட்டுட்டு இருக்கானே, நாளைக்கு கீழே ஜப்பானில் ஏதாவது தூக்கிடுவானோ அப்படிங்கிற ஒரு பயத்துலலாம் டென்மார்க் இருக்கிறத வந்து நம்ம நிறைய ஆர்டிக்கல் இன்னைக்கு படிக்க முடியுது. ஸோ இந்த மாதிரியான ஒரு அன்எக்ஸ்பெக்டடான மேக்ரோ எக்கனாமிக் கண்டிஷனில் ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன் தொடர்ந்து ஊடுருவிட்டு இருக்கக்கூடிய இந்த காலகட்டங்களில் ஓவர் நைட்டில் ஓவர் கான்ஃபிடன்ஸில் காலையோ புட்டையோ பை பண்ணி வச்சுட்டு மார்க்கெட்டை அடுத்த நாள் கோடீஸ்வரன் கனவு காணிட்டு வந்து பார்த்தீங்கன்னா எல்லா நாட்களும் அதிர்ஷ்டம் நம்ம கூட செயல்படாது. ஸோ ஹெட்ஜஸ் எடுத்து ப்ராப்பராக செயல்படுங்க, ரொம்ப முக்கியம் இது. அதே மாதிரி 8ஆம் தேதியிலேருந்து டேட்டாஸுகளாக வர ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் ரிசல்ட்ஸ் எல்லாம் தனியாக தொடர்ந்து வர ஆரம்பிக்கும். நம்ம தொடர்ந்து டிஸ்கஸ் பண்ணுவோம் போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டில். நன்றி.